கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, முதல் பகுதியிலே நாம் ஆபிரகாமுடைய சந்ததி எப்படிப்பட்டது, அந்த சந்ததியின் துவக்கம், அதனுடைய முடிவு, புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமும் முடிவுமாய் காணப்படுகிறது என்பதை ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்கிறத மத்தேயு 1:1 நாம் பார்க்கும்போது, தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதை வெளிப்படுத்துகிற புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமானது முடிவிலே தாவீதோடையே முடிகிறது என்பதை வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். ஆக இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. 2 பிராக்கெட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. பிராக்கெட்ல ஒன்றை துவக்கி இன்னொன்று முடிக்கிறது போல ஆபிரகாம் துவக்கி தாவீதோடு முடிக்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆக தாவீது எந்த சந்ததியான் என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததியான். ஆக இந்த வெளிச்சங்களை நாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு உட்படுத்தி பார்த்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வெளிப்பாடு பெற்றிருந்தார். ஆபிரகாமின் சந்ததியார், கிறிஸ்துவின் சந்ததியார் என்கிற வெளிப்பாட்டை அவர் பெற்றிருந்ததை பல இடங்களில் பார்க்க முடியும். ரோமர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், எபிரேயர், ஒருவேளை எபிரேயர் அவர் எழுதியிருந்தா எபிரேயர்லையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் விசேஷித்த பாத்திரமாய் பயன்படுத்தப்பட்டவர். ஆபிரகாமுக்குள்ளாக பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் தேவன் கொண்டு வருகிற அற்புத காட்சியை தான் புது உடன்படிக்கையின் சபை, புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் நானும் பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு எரிகோ பட்டணத்துக்கு கடந்து வந்த கர்த்தர் அங்கே சகேவை சந்தித்து அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் சொல்லுகிறார், இவனும் யாருக்கு குமாரனா இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாமுக்கு குமாரர்களை ஆயத்தப்படுத்திதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்கிற வெளிச்சத்தை நாம் கட்டாயமாக வேதத்தில் அறிய வேண்டும். தேவனுடைய உயர்தரமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே மனுஷனை கொண்டு, ஒரு மனுஷன் மூலமா ஒட்டுமொத்த உலகத்தையும் தமிழத்திற்கு திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிரகாம் மூலமா அவன் குடும்பத்தை மட்டும் இல்ல, பூமியில் உள்ள சகல வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி புறஜாதியராகிய நம்முடைய மீட்பை முன்னதாகவே ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் தெரியப்படுத்தி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடினாலே கிட்டத்தட்ட எல்லாமே ஆபிரகாமின் சந்ததியாகவே நமக்கு புதிய ஏற்பாட்டிலே வேத வசனங்கள் காண்பிக்கிறது. அல்லது ஒட்டுமொத்த சந்ததியுமே ஆண்டவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்குகிறார் என்கிற வெளிச்சத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் முன்னமே வாக்கு கொடுத்தார். அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்ததிகள் அப்படின்னு சொல்லாம ஒரே சந்ததி அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 3:16 வாசிக்கிறோம். சந்ததிகளுக்கென்று சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்க அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமாய் வேத வாக்கியங்களை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளதான் ஆசாரியர்களை தேவன் எழும்ப பண்ணினார். இதே ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக தான் ராஜாக்களை எழும்ப பண்ணினார். இதே ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளதான் தீர்க்கதரிசிகள், இன்னுமாய் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று சொல்லி இந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இருந்துதான் ஆண்டவர் இவ்விதமான தாசர்களை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அந்த வரிசையில கிறிஸ்துவையும் அவர் என்ன செய்தார்? தாவீதின் வம்சத்திலே அவர் எழும்ப பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்களிலேயும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கும்போது அவர் தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தவர் என்பதை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இவ்விதமாக அநேக ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அநேக ஆசாரியர்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்தார். இப்பொழுதும் இன்னும் விசேஷித்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மெல்கிசேதேக்கை ஆபிரகாம் சந்திக்கிறார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கிறதையும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு சந்திக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு குறித்து பழைய ஏற்பாட்டுல அதிக தகவல்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் அறிந்தது போல ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலையும் சங்கீதம் 110ஆம் சங்கீதத்திலையும் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
ஆக இந்த மெல்கிசேதேக்கு குறித்த சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியை இவர் சந்திக்கும்படி வந்தார். ஆபிரகாமை சந்திக்க வந்தார். ஆபிரகாமின் சந்ததியை சந்திக்கும்படி வந்த இந்த மெல்கிசேதேக்க ஆண்டவர் புது உடன்படிக்கைக்கு எவ்வளவு உகந்த ஒரு பாத்திரமா காண்பித்து கொடுக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், எபிரேயர் 7வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். முதலாவது எபிரேயர் 5வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை காண்பித்து கொடுக்கிறார். 6ஆம் வசனத்துல அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் என்று அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை பாருங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் விளங்குகிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் நான் நன்கு அறிவோம். ஏன் பிரதான ஆசாரியரை சிந்திக்கிற இடத்துல மத்தியஸ்தர் என்கிற பொருளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்குள்ள பிரதான ஆசாரியன் ஜனத்தினுடைய பாவங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய இடத்துல நின்று கொண்டிருந்தான். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தனாய் பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்ததுனாலதான் கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராய் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லி இதே எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அவர் மத்தியஸ்தர். இங்கே 1 தீமோத்தேயு 2:5வது வசனத்தில் பார்க்கும் போதும் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி அவரை கிறிஸ்து இயேசுதான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மத்தியஸ்தராய் வெளிப்பட்டார். ஏனென்றால் அவர் பிரதான ஆசாரியர். உங்களுக்காக எனக்காக தேவ காரியங்களுக்காக அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார். யோவானுக்கும் இப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைத்த நம்ம எல்லாரும் நன்கு அறிவும். 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். அவர் பரிந்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 8வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் போதும் கூட அங்கேயும் அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவரே கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்காக பரிந்து பேசுகிற இன்றைக்கும் பிரதான அப்போஸ்தலனாய் பிரதான ஆசாரியராய் இன்றைக்கும் நமக்கு அவர் முன்னோடினவராய் வெளிப்பட்டிருக்கிறார். நான் இந்த 2வது செஷன்ல விசேஷமாக வேறு பிரிப்பு குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுக்குதான் முன்பாக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அதனை தொடர்ந்து ஆபிரகாமின் சந்ததியிலே உண்டாயிருக்கிற வேறு பிரிப்பை விஸ்தாரமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேறு பிரிப்பு, அவருடைய சந்ததி எப்படி ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள பகுதியில, அதுக்காக எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. ஆனாலும் சில பகுதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் மட்டும் இல்லை, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தான் சொல்லணும். ஏன்னால் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட கிறிஸ்துவின் சந்ததி, அதாவது ஆபிரகாமின் சந்ததி, பழைய உடன்படிக்கையில வருகிற ஆபிரகாமின் சந்ததியை புது உடன்படிக்கையில இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சந்ததியோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாய் வேத வசனங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்த விதத்தை கொஞ்சம் கவனிங்க. மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்தார். எதை வைத்து? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து சந்திக்கிறார். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து சந்திக்கிறார். பொதுவா எந்த சமயத்துல எதுக்காக சந்தித்தார்னு சொன்னா, அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்து சோதம் குமாராவிலே அவன் குடியிருந்த சமயத்திலே சில ராஜாக்கள், 5 ராஜாக்கள் வந்து அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அந்த பட்டணத்தில் உள்ள நிறைய பேரையும் என்ன செஞ்சாங்க, அவங்க சிறைபிடித்து கொண்டு போனார்கள் என்பதை வேதத்துல பார்க்கிறோம். இதை கேள்விப்பட்டு ஆபிரகாம் தன் வீட்டிலே கைப்பிடிந்த ஏறக்குறைய 318 பேருக்கு ஆயுதம் தரித்து அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறத வேதத்திலே ஆதியாமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களிலே பார்க்க முடியும்.
அப்ப ஆபிரகாம் தன்னோடு ஒரு சேனையை கூட்டி கொண்டு போய் ராஜாக்களை மேற்கொண்டு அவர்களை ஜெயித்து அவன் திரும்பி வருகிற போது அவனும் அவனோடு இருந்தவர்களும் இளைப்பாறுவதற்காக, அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக, அவருடைய பசியை ஆற்றுவதற்காக மெல்கிசேதேக் முதல் முறையா வேதாகமத்திலே காண்பிக்கப்படுகிறார், வெளிப்படுகிறார். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த பசி ஆத்துறது தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அப்பங்களும் திராட்சரசும் கொண்டு வந்து களைப்படைந்திருக்கிற அப்ப ஆபிரகாமை சந்திக்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இளைப்பாறுதல் எங்கதான் இருக்குன்னு கேட்டா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் இளைப்பாறுதல் உண்டு. அதனாலதான் இந்த அப்பமும் திராட்சரசும் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பஸ்கா அன்று இரவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில சீசர்களோடு கூட பந்தி இருக்கும்போது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எதற்கு ஒப்பனையாக காண்பித்து கொடுக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் அடையாளமாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும், அதாவது பாத்திரத்தையும் ஆண்டவர் அடையாளப்படுத்தினார். இதை குறித்து லூக்கா 22வது அதிகாரத்திலையும் மத்தேயு 26வது அதிகாரத்திலையும் நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப இந்த அப்பமும் திராட்சரசும் அதான் அன்று சொன்ன, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமா அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாய் இந்த அப்பமும் திராட்சரசமும் காண்பிக்கப்படுகிறது. அப்ப ஆபிரகாமின் சந்ததியை, அவன் கூட இன்னும் 318 பேர் இருக்காங்க, இன்னும் யாரெல்லாம் போனாங்க நமக்கு தெரியாது. அப்ப இந்த சந்ததி அப்படியே வருது, கடந்து வரும்போது ஆபிரகாமின் சந்ததியை மெல்கிசேதேக் சந்திக்கிறார். பாருங்க, இந்த சந்திப்பை நான் பார்க்கும்போது அப்போ இங்க இருந்துதான் அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இந்த மெல்கிசேதேக் அந்த கூட்டத்தோடு இணைகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம், அந்த கூட்டத்தை தேடி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம இதை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவம் பழைய ஏற்பாட்டுல கிடையவே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது மாறி போகிற ஆசாரித்துவம் தான் பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில இருந்துச்சு. அப்ப மாறி போகாத என்றென்றைக்கு நிலை நிற்கக்கூடிய ஆசாரித்துவம் எங்கதான் இருக்கு? புது உடன்படிக்கையில தான் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு, கிறிஸ்து இயேசு மூலமா மட்டும்தான் அது இருக்கு. அப்போ மெல்கிசேதேக் அப்ப எதுக்கு அடையாளப்படுத்துறான்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அப்ப மாறி போகாத ஆசாரித்துவம் இப்ப ஆபிரகாமை சந்திக்கிறது, ஆபிரகாமின் சந்ததியை சந்திக்கிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு இளைப்பாறுதல் கொடுக்கு. அப்ப இவங்க மூலமா தான் உன்னுடைய பசியை ஆற்ற முடியும், ஆபிரகாமின் சந்ததியை என்ன செய்ய முடியும்? வாழ வைக்க முடியும். ஆபிரகாமின் சந்ததிக்கு இளைப்பாறுதல், ஆபிரகாமின் சந்ததிக்கு போஷிப்பு யார் மூலமா அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தான். அதனாலதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருப்பொருள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும். ஆக பிரியமானவர்களே, அப்ப ஆபிரகாமின் சந்ததியை மெல்கிசேதேக் சந்திக்கிற விதமானது ஆபிரகாமின் சந்ததியை புது உடன்படிக்கையின் சபை சந்திக்கிறதற்கு ஒப்பனையாக நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டே ஆகணும். ஆண்டவருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஏன் அப்படின்னு சொன்னா, புது உடன்படிக்கையினுடைய சபையினுடைய அடையாளங்களை ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். அடையாளங்கள் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறோம் என்று வேதத்துல பார்க்கிறோம். அது எல்லாம் நமக்கு தெரியும். வேதத்துல பாருங்க, இவர் கொண்டு வந்த அப்பமும் திராட்சரசும் கொண்டு வர்றார். இவர் யார் தெரியுமா? மெல்கிசேதேக் யார் தெரியுமா? அவன் சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா மெல்கிசேதேக் அப்படிங்கிற அர்த்தமே என்னன்னா சலேம் அப்படின்னு அர்த்தம், சாலேமின் ராஜா. இதுதான் ஹீப்ரூல ஷாலோம் அப்படின்னு சொன்னா சமாதானம். ஏன்னா சாலேமின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக அறியப்பட்டோர் மட்டும் இல்ல, யாருடைய ஆசாரியனாகவும் இருந்தாராம்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்தாராம். அப்போ ஆசாரியத்துவமும் ராஜரீகமும் யார் வசத்துல இருக்கு? மெல்கிசேதேக் இடத்துல இருக்கு. மெல்கிசேதேக் யாரு அப்படின்னு சொன்னா ரெண்டே அடையாளம் தான், அவன் ராஜா, இன்னொன்னு ஆசாரியன். தீர்க்கதரிசி அப்படிலாம் பைபிள்ல இல்ல. ஒன்னு ராஜா, இன்னொன்னு யாரு? ஆசாரியன் என்று சொல்லி எபிரேயர் 7வது அதிகாரம் முதல் துவக்கத்துல பார்க்கிறோம். வம்ச வரலாறு இல்லாத மெல்கிசேதேக் தான். ஆனா இவனை பைபிள் எப்படி அடையாளப்படுத்துதுன்னா, ஒன்னு இவர் ராஜாவும் இருக்கிறாரு, ஆசாரியனாவும் இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், பழைய உடன்படிக்கையில ராஜா ஆசாரியனா இருக்க முடியாது, ஆசாரியன் ராஜாவாகவும் இருக்க முடியாது. இது திட்டவட்டம், நமக்கு தெரியும். ஊசா என்ன செஞ்சான்? மன்னிக்கும், உசியா ராஜா ராஜா, ஆனா ஆசாரித்துவத்துக்குள்ள வரக்கூடாது. வந்த உடனே நெற்றியில குஷ்டரோகம், அதுல பிடிவாதமா நிக்கிறான், நெற்றியில குஷ்டரோகம் வந்துச்சு. நமக்கு தெரியாது இல்ல, நமக்கு எல்லாருக்கும் என்னது நல்ல தெரிந்தது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா அதுக்குள்ள இது வரக்கூடாது, இதுக்குள்ள நினைச்ச கூடாது, அதுவும் வரக்கூடாது. அதனாலதான் சவுல் ராஜானா ராஜாவா தான் இருக்கணும்,
பலியிடுறதுக்கு போக கூடாது. ஜனங்கள் பெயருவாங்களே, அதனால நான் ஆசாரியனுடைய இடத்தை நான் பிடிக்கன்னு சொல்லி சாமுவேல் இடத்தை இவர் பிடிச்சாரு பாருங்க. அவ்வளவுதான், ராஜ்யத்தையே கிழிக்கிற அளவுக்கு தேவன் வந்துட்டார். அப்போ பழைய உடன்படிக்கையில ராஜா ஆசாரியத்துக்குள்ள வர முடியாது, ஆசாரியன் ராஜாங்கத்துக்குள்ள வர முடியாது. அப்போ புதிய உடன்படிக்கையில பாருங்க, வெளிப்படுத்தல் 1:6 அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் தான். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் என்னென்னைக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ புது உடன்படிக்கையினுடைய சபை ராஜா ஆசாரியன் என்கிற இந்த 2 தகுதியை பெற்றிருக்கிறது. ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிற சிறந்த அடையாளங்களை பெற்றிருக்கிறது. அப்போ புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்கக்கூடிய பாருங்க மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் புது உடன்படிக்கையில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் இல்ல, புது உடன்படிக்கையில் இருக்கிறது. அப்ப இந்த புது உடன்படிக்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய, அஸ்திபாரமா இருக்கக்கூடிய மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததியை சந்திக்கிறது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்போ எங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வருகிறான். இது 2 தான். அப்ப ஆபிரகாமின் சந்ததிய இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நாள்ல. இதை விஸ்தாரமா நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆபிரகாமின் சந்ததிய என்ன எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, எது அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள வருகிறதுன்னு பார்த்தா, இவர் நிறைய பொக்கிஷங்கள்லாம் வச்சிருந்தாரெல்லாம் இல்லை. அப்ப எது உள்ள கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அப்ப ஆபிரகாமின் சந்ததியோடு எது இணைக்கப்படுதுன்னு கேட்கும்போது, கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய இரத்தம், அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் இந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக கலந்து விடுகிறது. ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக கடந்து வருகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும், வெளியில உதாரணத்துக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க ஒரு சாப்பாடு பொட்டலங்கள்லாம் வெளியே கொண்டு போறாங்க. திடீர்னு இங்க உள்ள பார்த்து ஆட்கள் வர்றாங்கன்னு சொல்லி இங்க அவர் சமைச்ச ஆகாரம் கொண்டு வந்ததை இங்க உள்ள கொண்டு நமக்கு பரிமாறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிடும் போது அதோட அர்த்தம் என்ன ஆகும் தெரியுமா? அவருடையதை நமக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ அவருக்கு கஷ்டப்பட்டு செஞ்சதை நம்ம வயிற்றுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்படிதானே? அப்போ இவர் மெல்கிசேதேக் கொண்டு வந்ததை யாருடைய சந்ததிக்குள்ள போய் கொண்டு சேர்த்துட்டாரு? ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டார். அதனாலதான் இந்த மெல்கிசேதேக்கை நம்ம குறித்து பார்க்கிறோம். புது உடன்படிக்கைக்கு பிரதானமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த மெல்கிசேதேக், போகாத ஆசாரித்துவத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த மெல்கிசேதேக்கின் படிதான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரானன்னு சொல்லி பார்க்கிறோமே. அப்போ அவரை வேதம் எப்படி காண்பிக்க, அந்த அப்பம், அந்த திராட்சரசம், அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம், இந்த 2ஐயும் எங்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இதுக்குள்ளதான் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், அந்த ரத்தத்தை பற்றிய சத்தியங்கள், அவருடைய மாம்சத்தை பற்றிய சத்தியங்கள், இந்த 2 இதை பற்றிய சத்தியங்கள் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்லி நீங்கள் நானும் அடையாளப்படுத்த முடியும். மற்றபடி அல்ல. அவன் ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்ததுனால கிடையாது. மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்கிறதுனாலதான் கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல பார்க்கும்போது ஆபிரகாமின் சந்ததியை கிறிஸ்துவின் சந்ததி சந்தித்தது. ஆபிரகாமின் சந்ததிக்குள் கிறிஸ்துவின் சந்ததி வந்தது, கிறிஸ்துவின் சந்ததிக்குள் ஆபிரகாமின் சந்ததி வந்தது என்று சொல்லுகிற மேன்மையான வெளிச்சத்தை நீங்களும் நானும் அங்கே பார்க்க முடியும். அதனாலதான் இந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிறத நம்ம அந்த அடையாளத்துக்குள்ளே நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நான் அதிகமாக எடுக்கல, ஆனா இந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன? இந்த மாம்சம், அந்த இரத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுலதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற வெளிச்சத்தை நான் இந்த பகுதியிலையும் இதற்கு அடுத்த பகுதி, கடைசி பகுதியிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது என்ன பகுதி அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்பாக தியானித்த ஒரு காரியம்தான். ரோமர் 4வது அதிகாரத்துக்கு வரும்போது, ரோமர் 4வது அதிகாரத்துல நாம் இவ்விதமாய் படிக்க முடியும். என்னன்னா, 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க நாம் கேட்கலாம். 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இந்த வசனம் எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்துலதான் அது சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் சொல்லி ஆதியாகமம் 15:6 இருக்கு.
ஏன் 15:6 இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அதை தான் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல இந்த ஆபிரகாம் சந்ததிக்குள்ள எது போய் வந்துடுச்சு? என்னது? அப்பமும் திராட்சரசமும், கிறிஸ்துவின் மாம்சமும் அவருடைய இரத்தத்தை பற்றுகிற அந்த வெளிப்பாடு உண்டாகிறது. அந்த பற்றிய வெளிப்பாடு உண்டாகிறது. இதுதான் இதுக்கு முகவுரை, இதுதான் இது முன் அடையாளம், முகவுரையா காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப 14வது அதிகாரத்துல எது ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள வருதுன்னு பார்த்தா, அப்பமும் திராட்சரசமும், கிறிஸ்துவின் மாம்சமும் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தமும். எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் கொடுக்குறேன். எல்லா வசனத்துக்கு ஆதாரத்தை பார்க்க போறோம். அப்ப இதை காமிச்சிட்டு தான் அடுத்து 15வது அதிகாரத்துல அவன் சந்ததியை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அது என்னது அப்படின்னு சொன்னா, நீங்க 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதே ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். ஆ ஆ ஆ அப்பதான் அவர் சொல்றார் 3ஆம் வசனத்தை, பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் மறலவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். உடனே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டா, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அப்ப இந்த கற்ப பிறப்பா இருப்பவனே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதை 15 அதிகாரத்துல எவ்வளவு ஊர்ஜிதப்படுத்துறாரு பாருங்க. 14வது அதிகாரத்துல அப்பமும் திராட்சரசும் வந்த அந்த சங்கதிய 15வது அதிகாரத்துல எவ்வளவு ஊர்ஜிதப்படுத்துறாருன்னா, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்றாரு. அப்பதான் அவர் என்ன செய்யறாரு? 6ஆம் வசனத்துல போட்டு, அவன் கர்த்தர் என்ன செஞ்சானா விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதைத்தான் அங்க கொண்டு வந்திருக்கிறார். எங்க நம்ம ரோமர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த கர்ப்ப பிறப்பா இருக்கிறதுக்கும் அங்கே முன்னாலே சொல்லப்பட்ட அந்த அப்பங்களும் திராட்சரசுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பம் திராட்சரசம் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் அவருடைய இரத்தத்தை குறிக்கி. அப்போ அவருடைய சரீரம் தான் புது உடன்படிக்கையினுடைய சபை என்பதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். ஏனென்றால் பவுலே சொல்றார், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறது என்று சொல்லும்போது, அப்ப கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை அப்படிங்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறது. அப்ப அங்கேயும் மெல்கிசேதை கொண்டு வந்ததை நாம் பார்க்கும்போது அது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாகவே இருக்கு. அப்படி சரீரம் மற்றும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இதே காரியத்தை தான் ஆண்டவர் 15வது அதிகாரத்துல ஊர்ஜிதப்படுத்துறார். ஆபிரகாம் வேறு ஒரு சிந்தையை கொண்டிருக்கிறான். அப்ப வீட்டுல இருக்கிறவர் தான், வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் சுதந்திரவாளியா இருப்பான். ஆண்டவர் சொல்றா, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்லும்போது, குமாரனுடைய வெளியேற பெற்ற சரீரம் அடிக்கப்பட்டது குறித்தும், அவருடைய இரத்தம் சிந்தப்படுதலை குறித்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்து குறித்தும், அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்தும் ஆண்டவர் விஸ்தாரமாய் பேசுகிற சத்தியத்தை ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல நீங்கள் நானும் பார்க்க முடியும். எதுக்காக இதை காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனத்துல இதை காண்பித்து கொடுத்துட்டு தான் 7ஆம் வசனத்துல அவன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 7ஆம் வசனத்துல கானானை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ பிரியமானவர்களே, கற்ப பிறப்பு குறித்த வெளிப்பாடு இருந்தாதான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல கிறிஸ்துவை தரிசிக்கக்கூடிய, பரம கானானில் அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்துக்குள்ளே நாம் வருவோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல கர்ப்ப பிறப்பு, அதை தொடர்ந்து இந்த தேசத்துக்கு, உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்துல சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப முதல்ல கர்ப்ப பிறப்பு, 2வதுதான் கானானை பற்றிய வெளிப்பாடு. அப்ப எதுக்காக இதை பேசுறாருன்னு சொன்னா, வாங்களேன், அதாவது ரோமர் 4வது அதிகாரத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகாரத்துல 19, அதாவது 21 வாசிக்க கேட்கலாம். 21 முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப ரோமர் 4:22 அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு சொல்லி அங்கே நம்ம வாசித்தோம். எங்க? ஆதியாகமம் 15:6. அப்போ இங்கேயும் கர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். 19ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்புறம் அவன் அவிசுவாசமாய், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி ஆனா? ஆகையால் அது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டது.
அப்போ இது எதுக்காக இது காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்துள்ள வசனங்கள்லாம் பார்க்கும்போது 23, 24, 25 பார்க்கும்போது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்படும். அப்படின்னா எப்படி? அப்ப வீட்டுல நம்ம வீட்லயும் ஆண்டு நினைச்சுவாரு, இது மனைவிகளுக்கு கற்பத்தை நினைச்சாரு திறந்து பிள்ளைகளை தந்து அவிதமா நமக்கும் ஆபிரகாமுடைய வீட்டுல எப்படி சாராளுக்கு செஞ்சாரோ அதே போல நமக்கு செய்வார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவா? இல்ல. அப்போ இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதா? 24ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்போ அவனுக்காக மாத்திரம் நமக்காக எழுதப்பட்டிருக்குதான். ஆனா 24ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எப்பதான் எண்ணப்படும்? ஆபிரகாமுக்கு எண்ணினபடி எண்ணப்படும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். அப்படியே சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி அது நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அந்த சரீரத்தோடு என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். இதைத்தான் ஆண்டவர் இங்க 24ஆம் வசனத்துல காண்பிக்கிறார். அப்போ அங்கே ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன நடக்கு? ஆபிரகாமுடைய சரீரம் செத்துட்டு சாராளுடைய கர்ப்பமும் செத்துட்டு அதுக்கு நடுவுல ஆண்டு என்ன செய்றார்? ஒரு ஜீவனை கொண்டு வர்றார். அந்த மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் வருகிறது. மரித்து போன அந்த சரீரத்திலிருந்து, அந்த மரித்து போன அந்த கர்ப்பத்திலிருந்து ஜீவன் வருகிறது, உருவாகி வருகிறது. அப்ப இதைத்தான் பைபிள் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த கர்ப்ப பிறப்பை பற்றிய இந்த விஷயத்துல பைபிள் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஆழ்ந்த சத்தியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்கிற சத்தியத்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய வசனங்களை பார்க்கிறது போல இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப ஆபிரகாம் சாரால் எந்த அனுபவத்திலிருந்து எந்த அனுபவத்துக்கு வர்றாங்கன்னா, மரித்த அனுபவத்திலிருந்து ஜீவனை பெறுகிற பாக்கியமுள்ள அனுபவத்துக்கு வருகிறாங்க. அப்ப அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து 3ஆம் நாளிலே தேவனால் எழுப்பப்பட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அப்ப அவரும் மரித்தோரிலிருந்து ஜீவனுக்கு நேராய் வருகிறார், மரித்தோரிலிருந்து உயிர் தெழும்புகிறார், மரித்த இடத்திலிருந்து அவர் என்ன செய்றார்? உயிர் தெழுந்து வருகிறார். அப்ப இந்த சத்தியத்தை இதை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி என்னப்படுமா சொல்லிட்டுதான் 25ஆம் வசனத்துல முடிக்கும் போது சொல்றாரு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நல்லா பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ எதைத்தான் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறார்னா, கிறிஸ்து மரித்தார் உயிர் தெழுந்தார், மரித்தார் உயிர் தெழுந்தார், அதான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அப்படி அர்த்தம் அதுதான். அப்ப ஆபிரகாமுடைய குடும்பத்தை காண்பித்து கொடு, கர்ப்ப பிறப்பை காண்பித்து கொடுக்கிறார், அப்படி சரீரம் அடிக்கப்பட்டதை காண்பித்து கொடுக்கிறார். அப்போ ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலையும் மெல்கிசேதேக் கொண்டு வந்த அந்த அப்பத்தின் திராட்சரசத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்த வெளிப்பாடு 15வது அதிகாரத்துல வரும்போதும் ஆபிரகாம்கிட்ட எதைத்தான் பேசுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்த வெளிப்பாடு. அப்ப இந்த கர்ப்ப பிறப்பு குறித்து இங்க பேசுகிறார். இங்கேயும் அதான் சொல்றார். இங்கேயும் பவுலுக்கும் ஆண்டவர் என்னதான் வெளிப்பாடு கொடுக்கிறாருன்னா, ரோமபுரிய சபைக்கு சொல்லும்போது அங்க ஆபிரகாம் மற்றும் சாராளுடைய சரீரத்தை குறித்து பேசும்போது எதை பத்தி பேசுறாரு? கிறிஸ்துவின் சரீரம் மரிக்கும் என்பதை குறித்து பேசுறார். ஆபிரகாமின் சரீரம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை காண்பித்து கொடுக்கிற முகாந்திரம் என்ன? குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினா, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டா, அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 2:9 சொல்லுது, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த இயேசு, மரணத்தை அவர் ருசி பார்க்கிறார், அவர் உத்தரித்தார், மரணத்தை உத்தரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரணம் அடைந்தத எதோடு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. புது உடன்படிக்கையினுடைய சபையே இதுலதான் இருக்கு, அப்படி ரத்தத்துலதான் சம்பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் அடிக்கடி தியானிக்கிறதா அப்போஸ்தலர் 20:28 பார்க்கிறோம், உங்களை குறித்தும் தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதை குறித்து அப்படி சொல்றாரு. அப்போ எப்படிதான் புது உடன்படிக்கையின் சபை உருவானது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம், அவருடைய சரீரத்தின் மூலமா, அவர் சரீரத்தில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சபையை சம்பாதித்தார். அப்ப புது உடன்படிக்கையின் சபை ஆபிரகாமின் சந்ததியோடு எவ்விதமாய்
ஒப்பிடப்படுகிறது. புது உடன்படிக்கையின் சபை ஆபிரகாமின் சந்ததியோடு எவ்விதமாய் சம்பந்தப்படுத்தப்படுகிறது என்று பார்க்க முற்படுவோமேயானால், மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தது குறித்தும், அதை தொடர்ந்து வருகிற அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமிட்ட இதை பத்தி பேசுறாருன்னா, கர்ப்ப பிறப்பை பத்தி பேசுறாரு. அதுதான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். மற்றபடி சுதந்திரவாளியா ஆக்கப்படவே முடியாது. குமாரனுடைய மரணம், அப்படி உயிர்த்தெழுதல் இல்லாமல் நாம் சுதந்திரவாளிகளே அல்ல அப்படிங்கிறத ஆபிரகாமின் சந்ததியை வச்சே ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். இது ஏதோ இங்க நேர்காணி சபையாருக்கு மட்டும் கிடையாது. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் இந்த அனுபவத்துல தான் அதனுடைய துவக்கத்தை ஆண்டவர் இங்க காண்பிக்கிறார். ஈசாக்கு மூலமா ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததியை நான் இப்ப உற்று கவனிக்கும் போது குமாரனுடைய சரீரத்தை குறித்த வெளிப்பாடு. சபைனாலே சரீரம் தான். பைபிளே கொலோசியர் 1:18 தெரியும், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் இருக்கு. அப்ப இந்த சரீரத்தை குறித்த வெளிப்பாடு தான் அங்க ஆதியாகமம் 14 காண்பிக்கப்படுது. 18 பாருங்க, 15 துவக்கத்துல காண்பிக்கப்படுகிறது கர்ப்ப பிறப்பு, சரீரத்து குறித்த வெளிப்பாடு. அது மரணம் அடைகிறது, அதுக்குள்ள ஜீவன் வருகிறது. அவருடைய சரீரம் மறித்து அவருடைய கர்ப்பம் செத்து என்ன செய்கிறது, ஈசாக்கு பிறக்கிறது போல. அப்போ கிறிஸ்துவின் சந்ததியும் இவ்விதமாய் அடையாளப்படுத்தப்படுகிறது. குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் நினைச்சுவார், உயிர் தெழுவார். மரணத்திலிருந்து ஜீவன். ஆபிரகாமுடைய குடும்பம் எப்படி மரணத்திலிருந்து ஜீவனை கண்டடைந்து, அதே போல குமாரனும் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே வருகிறார். அப்போ இந்த வெளிச்சத்துக்குள்ள வருவதுதான். அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படி டீல் பண்றாரோ அப்படியே புது உடன்படிக்கையின் சபையை டீல் பண்றாரு பாருங்க. அதுதான் இந்த வேத பாடத்துக்கு தலைப்பு. அதுதான் ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் எவ்வளவு ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்து பேசுகிறார் என்று நீங்கள் நானும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுல மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அதாவது இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற காரியத்தையும் ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாமின் சந்ததியில. இதை தொடர்ந்து தான் கானானை பற்றி ஒரு வெளிப்பாடு கிடைக்கி. நீங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் துவக்கத்துல கர்ப்ப பிறப்பை குறித்த வெளிப்பாடை காண்பித்து கொடுத்துட்டு, அதை தொடர்ந்து தான் எதை பத்தி சொல்றாரு தெரியுமா, இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்றார். கானானை பத்தி ஆண்டவர் பேசுறார். உண்மையா இல்லையா? கானானை பத்தி பேசுறார். அப்ப எதை தொடர்ந்துதான் நமக்கு கானானை குறித்த வெளிப்பாடே கிடைக்கும் அப்படின்னா, குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல பட்டுகிற வெளிப்பாடுல தான் பரம கானானை குறித்தே நம்ம பேசணும். இல்லைன்னா வேற எதுனாலையும் நமக்கு இந்த கானான் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் திட்டவட்டமா இதை காண்பித்து கொடுக்கிறார். இதுக்குதான் சில உதாரணங்களை பார்த்தீங்கன்னா, நமக்கு கிறிஸ்து நமக்காக பலியானதுக்கு முன் அடையாளமா ஈசாக்கு பலிபீடத்துல கிடத்தப்பட்டதை ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். 22வது அதிகாரத்துல இதை நம்ம பார்த்ததுக்கு பிற்பாடு 24வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்க மணவாட்டியாகிய சபை மணவாளனோடு இணைக்கப்படுற அற்புதமான காட்சி ஒரு பெரிய நீண்ட அதிகாரமா இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு, 24வது அதிகாரத்துல. அப்போ கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப நித்திய ஜீவனை பிரசங்கிக்க வேண்டுமானால், நித்திய ஜீவனை நாம் கண்டடைய வேண்டுமானால், நாம் எதை பற்றுகிற சத்தியத்துல நம்ம நிற்க வேண்டியது இருக்கு. எதை பற்றுகிற விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய விஷயத்துல அந்த சத்தியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இது உண்மை. அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட இதை காமிச்சு கொடுத்துட்டு தான் அங்க உள்ள வர்றார். நீ தாராளமா பார்க்கலாம். இதை காமிச்சு கொடுத்துட்டு தான் இங்க உள்ள வருகிறார். வேற எதுலையுமே உள்ள வரல. இதை காமிச்சு கொடுத்துட்டு தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு இதை காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் 13வது அதிகாரத்துல நான் உண்மையில இந்த மதியான இடைவெளிக்கு பிறகு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இந்த 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் எல்லாத்தையும் பார்த்தா ஆண்டவர் இந்த சத்தியத்தை முதல்ல காமிப்பார். எது? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிற சத்தியங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் தமது சரீரத்திலே நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்ப இந்த சத்தியங்களை தொடர்ந்துதான் கானானை பற்றிய வெளிப்பாடு.
நீங்க யாக்கோபு எடுத்துக்கிட்டாலும் அதுதான். யாக்கோபுக்கு மத்தியஸ்தராய் அந்த ஏணி ஜீசஸ் இஸ் த ஒன்லி லேடர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்தான் ஏணி. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏணியை குறித்து வெளிப்பாடு கிடைச்சோடனே ஆண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது சூரியன் அஸ்தமித்த உடனே அவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு கல் எடுத்து அவன் படுத்துக்கொள்றான். ஒரு நித்திரை அடைகிறான். அவன் சொப்பனம் வருது. அதுல ஏணி வைக்கப்பட்டிருக்கு. தேவன் மேல இருக்க, கீழே மனுஷன் இருக்கிறான். நடுவுல மத்தியஸ்தராய் அங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நம்ம எல்லாருக்காகவும் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மத்தியஸ்தனாய் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த ஏணியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா இருக்கிறது. இது எந்த வசனத்துல வருது? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12, 13 இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இதை தொடர்ந்து 15ல வரும்போதுதான், இந்த காட்சியை காமிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த வெளிப்பாடு கிடைச்சதுக்கு பிறகுதான் எதை குறித்து உடனே பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் நான் நினைக்க 15ஆம் வசனமா இருக்கும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன்? உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுது உன்னை என்ன செய்யறது இல்லை, கருதில்லை. அப்ப இந்த தேசம் சொல்லும் போது எந்த தேசம்? கானான் தேசம். இது எதுக்கு ஒப்பனையா இருக்கு? இது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? பரம கானானுக்கு அடையாளமா இருக்கிறது. யாக்கோபின் சந்ததி எதுக்கு அடையாளமா இருக்கிறாங்க? அது சபைக்கு அடையாளமா இருக்கிறார்கள். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. அப்ப யாக்கோபு யாருதான்? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப சபைக்கு தான் ஆண்டவர் பேசுறார். அப்ப சபை முதல்ல பெற்றிருக்க வேண்டிய அனுபவம் என்ன? பரமகாணனை குறித்த வெளிப்பாடு இல்ல, முதல்ல பலியை குறித்த வெளிப்பாடு. மத்தியஸ்தராய் வெளிப்பட்டாரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்பட்டாரே, என் ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்மை வெளிப்படுத்தினாரே. இந்த பலியை பற்றுகிற வெளிப்பாடை தொடர்ந்துதான் பரமகாணனை குறித்து அவர் பேசுகிறார். இதை நான் முற்றிலும் என்ன செய்யணும்? முதல்ல நான் அறியணும். அப்ப அதைத்தான் இங்கேயும் சொல்றார். ரோமர் 4வது அதிகாரத்தில் அதுதான் பேசுறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் இதுல வாசிக்கும் போது அதுதான் பேசுறார். அப்ப என்ன? முதல்ல நான் அறிய வேண்டியது என்ன? அவருடைய சரீரத்தை குறித்த வெளிப்பாடு. அப்ப இதை அறிய 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 இதுதான் நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு போகும். அதான் சொல்லிட்டார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இதை அறியறதுல தான் நித்திய ஜீவனே இருக்கு. அது யாக்கோபுக்கு மட்டும் இல்ல, ஏணியை அறிஞ்சாதான் தேசத்தை அறிய முடியும். முதல்ல தேசம் இல்ல, முதல்ல ஏணி மத்தியஸ்தர். ரெண்டாவது என்னது? தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். மற்றபடி உள்ள கொண்டு வர முடியாது. நீ சும்மா இஷ்டத்துக்கு நினைக்காங்க, சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் நினைக்காங்க. அது கிடையாது. பைபிள் வசனத்தின்படி நம்ம பார்க்கணும், எல்லாத்தையுமே வசன ஆதாரத்தோடு தியானிக்கணும். ஆக இங்கேயும் நம்ம அதை தான் பார்க்கிறோம். இப்ப ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை பாருங்க. பலியை குறித்த வெளிப்பாடுங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏகோவா ஈரையாக தம்மை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல. அப்ப ஈசாக்குக்கு பதிலாக அங்க ஒரு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்படுகிறது. அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னிழலாய் சம்பவித்தவைகள். அதை தொடர்ந்து 24வது அதிகாரத்துக்கு வரும்போதுதான் மணவாட்டியாகிய சபையை அவர் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான காட்சி அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ரெபெக்காள் ஆயத்தமாக்கப்பட்டவளாய் ஈசாக்கோடு இணைந்து கொள்கிறத, ஈசாக்கை மணமுடிக்கிறத வேதம் காண்பிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அப்ப ரெபெக்காள் யாருக்கு முன்னிழல் தான்? சபைக்கு முன்னிழல் தான். அப்போ எவ்வளவு நேர்த்தியா ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள கிறிஸ்துவின் சந்ததி எவ்வளவு நேர்த்தியாய் அழகாக வடிவமைக்கப்படுகிறது, வர்ணிக்கப்படுகிறது என்கிற வெளிச்சத்தை எல்லாம் நீங்கள் நானும் பார்க்கிறோம். நான் முன்னமே சொல்லியிருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் ரொம்ப நேர்த்தியாய் அங்கு என்னதான் காண்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, தகப்பன் என்கிற ஸ்தானம், ஏற்கனவே சொல்றேன், தகப்பன்னா பிதா. தகப்பனுக்கு இன்னொரு வார்த்தை தான் பிதா, ஃபாதர், ஆங்கிலத்துல ஃபாதர். அப்ப தகப்பன்கிற ஸ்தானத்துல ஆபிரகாம், என் பிதா உங்களிடத்தில் அனுப்ப போகிற தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது, அப்ப பிதா யார் அனுப்புறான்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். பிதாவினிடத்திலிருந்து அவர் புறப்படுகிறவர். அப்ப அவர் கூப்பிட்டு என்ன செய்யறாரு? ஆணையிடுவித்து கேட்டுக்கொண்டு, தொடையின் மேல கை வைத்து ஆணையிடுவித்து கொண்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விடுறார். அவர் அனுப்புகிற அந்த இளையசன் சொல்லப்படுகிறது. அங்க பேர் ஒருவேளை ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல பேர் தெரியாட்டாலும் கட்டாயமா அது யாரு தான்?
எலேசர் அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கு நம்ம ரொம்ப அதிகமா ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய அந்த வேலைக்காரரை என்ன செய்யறாருன்னா அனுப்பி விடுகிறார். வீட்டுல மூத்தவர் என்ன செய்யறார்? அனுப்பி விடுகிறார். எதுக்காக தெரியுமா? தன்னுடைய குமாரன், ஒரே பேரான குமாரனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவதற்கு, மணவாட்டியை தெரிவு செய்து ஆயத்தப்படுத்தி அவளை மணவாளனாகிய ஈசாக்கோடு இணைத்து விடுவதற்கு, அந்த காட்சியை தான் நாம ஆதியாகமம் 24 பார்க்கிறோம். அப்ப இது எதை காண்பிக்கு அப்படின்னு சொன்னா, உண்மையாவே பிதாங்கிற தகப்பன்கிற ஸ்தானத்துல ஆபிரகாமும், அங்கே ஆபிரகாமால் அனுப்பப்பட்ட அந்த நபர் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாகவும், அங்கே இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும், ஈசாக்கோடு இணைந்து கொண்ட சபை அலங்கரிக்கப்பட்ட பரம எருசலேமுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய புது உடன்படிக்கையின் சபையாகவும் வர்ணிக்கப்படுகிறத ஆதியாகமம் 24 அதிகாரத்துல நீங்களும் நானும் காண வேண்டும். அதனாலதான் அங்க ஈசாக்கோடு ரெபெக்காள் இணைக்கப்பட்டதை பார்க்க. அப்ப பரிசுத்தாவி இந்த பூமியில வெளிப்பட்டதனுடைய நோக்கமும் இதுதான், அவர் இணைக்க வேண்டும். அப்ப எதற்கு அப்புறம் இந்த நித்திய விவாகத்தை குறித்த வெளிப்பாடு எங்க ஆதியாகமம் 24 காண்பிக்கப்பட்டு சொன்னா, நல்லா பாருங்க. அங்கே மரணத்தின் சாயலை ஆதியாகமம் 22 மற்றும் 23 காமிச்சு கொடுக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 23 அதிகாரத்துல நீங்க பார்த்தா கூட சாராளுடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் குறித்து பேசுறார். உண்மையே இல்லையா? அப்படி இருக்கும். அப்ப 22 மற்றும் 23 2 அதிகாரங்களை பார்க்கும்போது அங்கே மரணம், அடக்கம், இது எல்லாத்தையும் பற்றிய சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிறது. மரணம், அடக்கம் இதை குறித்த சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிறது. 24 அதிகாரத்துல உயிர்த்தெழுதல். ஆமா, நம்ம உயிர்த்தெழுதல மர்வம் அடைஞ்சதுன்னா அவருக்கு மனவாட்டியா மாற முடியும். மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அங்கே உயிர்த்தெழுதலின் சாயல் காண்பிக்கப்படுகிறது. மணவாளனோடு சேர்க்கப்படுகிறது பேர் தான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல அவரோடு கூட நாம் பயணிப்பதை காண்பிக்கிறது. அப்போ இதெல்லாமே ஞான அர்த்தமாய் காண்பிக்கப்பட்டவைகள். இது சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக கிறிஸ்துவின் சந்ததி காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளாக ஆபிரகாமின் சந்ததி காணப்படுகிறது. அன்றைக்கு அந்த நாட்கள்ல நடந்தவைகள் எல்லாம், ஆபிரகாமின் சந்ததியிலே நடைபெற்றவைகள் எல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு அது எவ்வளவு நேர்த்தியாய் முன் அடையாளமாக விவரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் வேதத்தில் அறிய வேண்டும். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக பிரியமானவர்களே, இங்கே அந்த மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதின் அடிப்படையில் கூட ஆதியாகமம் 22, 23, 24 ஆகிய இந்த 4 அதிகாரங்களை நாம் பார்க்க முடியும். அப்ப ரெபெக்காள் ஈசாக்கோடு இணைக்கப்படுவது இது உயிர்த்தெழுதல சம்பவிக்கக்கூடியதுதான். நமக்கு தெரியும். நித்திய விவாகம் வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தால்? ஆயத்தம் பண்ணினால். அவள் உடுத்திக் கொள்வதற்கு அவளுக்கு மெல்லி வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டன. அவைகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி ஆதியாகமம் 19 அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். எதற்கு இங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வந்தது என்று சொல்லி மனைவி ஆயத்தம் பண்ணினால் இந்த வெளிச்சத்தை நாம் ஆதியாகமம் 24 அதிகாரத்தோடு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 22 மற்றும் 23 மரணம், அடக்கம், இந்த ரெண்டையும் நீங்க பாப்பீங்க. அதுல மரணத்தின் சாயல் 22வது அதிகாரத்துல ஈசாக்கு பதிலாக ஆட்டுக்கடா பலி செலுத்தப்படுகிறது. மரணம், அங்கே மரணத்தின் சாயல். 23வது அதிகாரத்துல அதுதான் மரணத்தின் சாயல், அடக்கம், மரணம், அடக்கம் காண்பிக்கப்படுது. அதற்கு பிற்பாடுதான் திருமணம், கல்யாணம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம். அப்போ ஈசாக்கு கல்யாணம் வந்தது. அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஈசாக்கு கல்யாணம் வந்தது. மணவாட்டி ரெபெக்காள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அவள் உடுத்திக் கொள்வதற்கு சில வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப அதே போலதான் நாமும் புதிய ஏற்பாட்டுல நம்முடைய பரம ஈசாக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அவருக்கு அதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். கற்புள்ள மணவாட்டி ஆகிய சபையாய் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவ எதிர்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டுமே. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவரோடு கூட என்றென்றைக்கும் ஜீவிக்கிற மணவாட்டியாகிய சபையாய் காணப்பட வேண்டுமே. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமே. ஆனால் அவரோடு கூட அந்த நித்திய விவாகத்தில் இணைக்கப்பட வேண்டுமே. ஆனால் வேதம் காண்பித்து கொடுக்கிற முன் அடையாளங்கள் என்ன தெரியுமா? மரணம், அடக்கம். அப்போ இங்கேயும் கவனிச்சு பாருங்க. நான் எதுக்கு மரிக்கணும், எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன்? பைபிள் சொல்லுகிறது நாம் அவரோடு கூட மரித்தோம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதாவது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம் நினைக்கிறேன். அதுல அவரோடு கூட மரித்தோமானால், இல்ல 11 சொல்றேன், பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து. இது நித்திய விவாகத்தை குறித்து பேசுது. உண்மையா இல்லையா? நீங்க தாராளம் பார்க்கலாம். நித்திய விவாகத்துக்கு என்று நம்ம அதை எடுக்க முடியும். அப்ப 8ஆம் வசனத்துல இதே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு, இது நிமித்தம் நம்ம பாதகனை போல கட்டப்பட்டிருக்க தேவசனமா கட்டப்படலன்னு சொல்லி காண்பித்து கொடுத்துட்டு அவர் தொடர்ந்து எதை பத்தி பேசுறாரு பார்த்தீங்களா? கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகளை குறித்து, அவரோடு கூட ஆளுகை செய்கிறது குறித்து. அப்போ இது இல்லாம அந்த நித்தியத்தில் அவரோடு கூட இருக்க முடியாது. அவருடைய மரணம், பாடுகள் அது இல்லாம, அவருடைய அடக்கத்தை பற்றிய வெளிப்பாடு இல்லாம எதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பரம காணனை குறித்த வெளிப்பாடு இல்லை. இதுதான் மெல்கிசேதேக்கை சந்தித்த விதத்தையும் பார்த்தாச்சு. தேவன் ஆபிரகாமை சந்தித்த விதமா இருக்கட்டும், மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்த விதமாக இருக்கட்டும், அல்லது தேவன் யாக்கோபை சந்தித்த விதமாக இருக்கட்டும், அல்லது இங்கே காண்பிக்கிறாரு ஆதியாகமம் 22, 23, 24 ஆகிய இந்த பகுதிகளாக இருக்கட்டும், இவைகளோ அல்லது ரோமர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளோ, இவைகள் எல்லாம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, முதலாவது நம்முடைய பழைய மனுஷன் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டான் என்பதை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த வெளிச்சத்தை தொடர்ந்துதான் அவர் காண்பித்து கொடுக்கிறார் உயிர்த்தெழுதல். அப்ப அவரோடு என்றென்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக நாம் இங்கே பார்க்கிறது போல ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விவாகத்தை பத்தி சொல்லியிருக்குது. இந்த விவாகத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் 19ல சொல்லியிருக்கிறது. எதை தொடர்ந்து இந்த காரியங்கள் வருது? நீங்க சொல்லுங்களேன். ஆதியாகமத்தை வச்சு சொல்லுங்க. எதை குறித்து வருது? மரணம், அடக்கம். இதை தொடர்ந்துதான் நித்திய விவாகத்தை குறித்து, உயிர்த்தெழுதல்ல அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை குறித்து போட்டிருக்கு. அப்போ ரெபேக்கா, நல்ல கவனிங்க, ரெபேக்கா லாபான் வீட்டில இருந்து வந்தது எதை குறிக்க அப்படின்னு கேட்டா, லாபான் பொதுவா நமக்கு தெரியும், அவன் ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன். உங்களுக்கு தெரியும், அவன் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். யாக்கோபு என்ன செய்யறான்? ஏமாத்திக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு யாக்கோபாகிய நம்மள சபையை ஏமாத்துறது இதுதான். இல்ல, லாபான்னா அதான் யாரு? உலகம். வஞ்சனையான பார்தலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமான்னு பார்க்கவே. இந்த உலகத்தை வச்சுதான் சத்துரு வஞ்சிக்க பார்க்கறான். அப்போ இந்த உலகம். அப்ப ரெபேக்கா லாபான் வீட்டுல இருந்து வந்து எங்க வேண்டா? ஈசா கூட வீட்டுக்கு போற. இப்ப என்ன பாத்தீங்கன்னா தெரியும், நான் கையை மேல உயர்த்துறேன், ஈசாக்கு வீட்டுக்கு போறான். அப்போ நாமும் லாபான் வஞ்சிக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து, இந்த மாயாபுரியிலிருந்து என்னது பரலோகத்துக்கு போகிறோம். நித்திய விவாகத்திற்கென்று அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். பரம ஈசா கூடிய வீட்டுக்கு போகிறோம். அப்ப ரெபேக்காவுடைய காட்சியை அப்படின்னு படிக்க வேண்டியது இருக்கு. இதைத்தான் ஆதியாகமத்தில் மட்டும் இல்ல, வெளிப்படுத்தலே அதை முடிக்கிற. அப்போ துவக்கமும் அதுதான். நம்முடைய வேதாமத்துடைய துவக்கம் ஆதியாகமோ, முடிவு என்னன்னா வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் அதே காட்சி தான் அங்க இருக்கு. அப்ப எவைகளுக்கு பின்புன்னு பார்த்தா, நீங்க ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல தான் நித்திய விவாகத்தை பத்தி போட்டிருக்கு. மணவாட்டியினுடைய விவாகத்தை பத்தி, மணவாளுடைய விவாகத்தை பத்தி இருக்கு. அதுக்கு முந்தின அதிகாரங்களை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 17, 18ல விழுந்தது, பாபிலோன் விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லி சொல்றார். பாபிலோன்கிறது இந்த உலகத்தை குறிக்கும், உலகம் மற்றும் மாம்சத்தை குறிக்கும். என்னெல்லாம் போட்டிருக்கு தெரியுமா? நீங்க தாராளமா படிக்கலாம். இதெல்லாம் ஞான அர்த்தமாய் காண்பிக்கப்பட்டது பிரியமானவர்களே. அப்போ வெளிப்படுத்தல் 19 தான் அந்த நித்திய விவாகத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல கட்டாயம் எதெல்லாம் சம்பவித்தாகணும் சொல்லுங்க. ஆதியாகமம் 24ல விவாகத்தை பத்தி பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சம்பவிக்கிறது? மரணம், அடக்கம். அப்ப வெளிப்படுத்தல் 19ல விவாகத்தை, நித்திய விவாகத்தை குறித்து பார்க்கிறோம். அது நித்திய விவாகத்துக்கு அடையாளம் தான் அங்க ஆதியாகமம் 24. அப்ப அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சம்பவிக்கணும்? மரணமும் அடக்கமும் சம்பவிக்கணும். அது அப்படியே சம்பவிக்கு. அதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தா, முந்தின 2 அதிகாரங்களை பாருங்க. 17, 18ல பாபிலோனை நம்பி இருந்த அத்தனை கப்பல் மாலுமிகள், அவ்வளவு உயர்தர வர்த்தகர்கள் எல்லாரும் சரிவை நோக்கி போறாங்க. சரிவை நோக்கி இல்ல, சரிஞ்சே விழுந்துட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து நிக்காங்களா இல்லையா? எல்லாம் இழக்கப்பட்டுட்டு தலைமையகத்துக்கே சேதம் வந்துட்டு, தலைமையகத்துக்கே ஒரு பெரிய தலைவலி வந்த மாதிரி பாபிலோன் விழுந்தது விழுந்தது விழுந்தது. இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்குமே தேவன் நம்முடைய உலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் நித்திய விவாகத்தை நம்மோடு அவர் ஏற்படுத்த முடியாது.
அப்ப ஆபிரகாமின் சந்ததிய கிறிஸ்துவின் சந்ததியோடு எவ்வளவு நேர்த்தியா இணைத்து பேசுகிறார், சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் என்கிற தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. இந்த பகுதியோட நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அப்ப ஆதியாமத்துல சொல்லப்பட்டது பாருங்க, மரணம் அடக்கத்தை தொடர்ந்து விவாகம். அது எழுத்தின்படியான பாருங்க, மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். ஆட்டுக்கடா அது ஒரு மாம்சத்துக்குரியது, எழுத்தின்படியானது. இங்க பரம தேவனே இங்க வந்துட்டாரு, மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவராய் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டா. அப்ப அங்கே நம்ம கவனிக்கிறோம், எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளது பிரியமானவர்களே. எல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள், ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்ப அங்க மரணம் உண்டாகி அடக்கம் உண்டாகி அதை தொடர்ந்து உயிர்த்தெழுதலிலே நித்திய விவாகத்திற்கென்று அழைத்து கொண்டு போகப்படுகிற மணவாட்டியாகிய ரெபெக்காளை குறித்து பார்க்கிறோமே. அது புது உடன்படிக்கையில் எவ்வளவு மகத்துவமான வெளிச்சத்தை காண்பிக்கிறது. அப்போ வெளிப்படுத்தல் 19 விவாகத்தை குறித்து பார்க்கவே அப்போ 20 அப்ப மன்னிக்கும் 18 என்னதான் போட்டிருக்குன்னு பார்த்தா, இந்த பூமியில் உள்ள எல்லா உலக பிரகாரமான சம்பத்துக்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகிற காட்சி பிரம்மாதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூட உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பைபிள்லயே புதிய ஏற்பாட்டுல முதல் முறை அல்லேலூயா எங்கதான் வருது தெரியுமா? இந்த 19வது அதிகாரத்துல தான் வருது. நீங்க எதுக்கு எடுத்தாலும் அல்லேலூயா போடுறாங்க. புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை அல்லேலூயாங்கிற பதம் எங்கதான் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல தான். முதல் வசனத்துல, அப்புறம் 4ஆம் வசனத்துலயா, 3ஆம் வசனத்துல, 4ஆம் வசனம், 6ஆம் வசனம் சொல்லி இவ்விதமா அங்க முதல் முறை ஞாபகம் வச்சுக்கங்க. அல்லேலூயா எதுக்கு அல்லேலூயா போடணும்னு சொல்லி நமக்கு ஒரு உணர்த்துதல் இருக்கு. மத்தேயிலிருந்து நீங்க வேணா பாருங்க, புதிய ஏற்பாட்டிலேயே சங்கீதத்துல இருக்கு, அல்லேலூயா நிறைய இருக்கு. நான் சங்கீதத்தை எடுக்கல, புது உடன்படிக்கை சபையை பத்தி பேசுறேன். அல்லேலூயா எப்பதான் போடணும் அப்படின்னு சிறந்த மாதிரியை முன் வைக்கிறார். எதுக்கு அல்லேலூயா போடணும் தெரியுமா? உலக சம்பத்து அழிந்து போயிட்டு அதுக்கு அல்லேலூயா போடுறாங்க பாருங்க. இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிற வெளிப்பாடு வர்ற இடத்துல அல்லேலூயா போடுறாங்க. பாபிலோன் முடிஞ்சிச்சு, என்னுடைய உலகமும் என்னுடைய மாம்சமும் கிறிஸ்துவின் சிலுவையிலே மாண்டு விட்டது அப்படிங்கிற செய்தி வருது பாருங்க. அதுக்கு சத்தமா அல்லேலூயா போடணும். அதுதான் 18வது அதிகாரத்துல காமிச்சு கொடுக்கிறார். நீங்க தாராளமா தேடி பாருங்க. நான் முன்னால சில வருஷங்கள் முன்னாடி பேசினதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அல்லேலூயாங்கிறது எப்பதான் புது உடன்படிக்கையிலே காண்பிக்கப்படுது. இன்னைக்கு எதுக்கு அல்லேலூயா தெரியுமா? ஆண்டவருக்கு சேர் வாங்கின அல்லேலூயா, அப்புறம் கடைக்கு போன அல்லேலூயா, கத்திரிக்காய் வாங்கின அல்லேலூயா, அப்புறம் அங்கே திருமணம் அல்லேலூயா, அவரை பார்த்தேன், ஒரு சகோதரன் முன்னால நின்னார் அல்லேலூயா. எதுக்குதான் அல்லேலூயா போடுறேன்னு தெரியல. இன்னைக்கு எப்படி உள்டாவா இருக்கு எப்படி தெரியுமா? கார் கிடைத்தது அல்லேலூயான்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க பாருங்க கார் போயிட்டு அல்லேலூயான்னு சொல்றாங்க. நீங்க தாராளம் பாருங்க, வெளிப்படுத்தல் 18 வீட்டுல போய் உட்காந்து வாசு பாருங்க, எவ்வளவு வாசனை திரவியங்கள்லாம் அழிஞ்சிட்டுன்னு போட்டிருக்காரு பாருங்க. 19 அதிகாரம் இன்னைக்கு எல்லா பக்கமும் வாசனை திரவியம் தான், எல்லாம் வாசனை திரவியம் தான். இல்லைன்னா அது சென்ட் அடிக்கிறதும் அடிக்க விடன்னு சொல்லல, மாற்ற இருக்காம இருக்கிறது நம்ம பவுடர் போடுறதோ அல்ல தவறு கிடையாது. ஆனா ஃபுல்லா ஆடம்பரம். கிறிஸ்தவ சபைகள் என்னது ஃபுல்லா ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு அழிவை உண்டாக்குனார் பாத்தீங்களா? அதான் 19வது அதிகாரத்தை பாருங்க, முதல் வசனத்துல போட்டிருக்கு. முதல் வசனத்துல இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இவைகளுக்கு பின்புன்னு பாத்துக்கங்க. இவைகளுக்கு பின்பு என்ன ஆரவாரம் கேக்கு? இங்க நடக்கு, பூமியில நடக்கிற இந்த காட்சிக்கு தொடர்ந்து அவர்கள் அல்லேலூயான்னு சத்தம் கொடுத்தாங்க. அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள். எதுக்காக இந்த அல்லேலூயா வருது? 2ஆம் வசனத்தை போட்டுருக்கு. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த, பாருங்க, பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரு. எப்படி கெடுத்தா தெரியுமா? அதுக்குதான் நீங்க 18வது அதிகாரத்தை வீட்டில் வாசிக்கணும். எப்படி கெடுத்தான்னா வர்த்தகத்தை கொண்டு வந்து, நீங்க வர்த்தகம் சபைக்குள்ள வந்துட்டு, வர்த்தகம், வாசனை திரவம் எல்லாம் உள்ள வந்துட்டு பாருங்க. நான் வேணா உங்களுக்காக வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 9ஆம் வசனத்துல இருந்து, வெளிப்படுத்தல் 18:9 இருந்து பாருங்க. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில், அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துல உனக்கு ஆக்கினை வந்தது என்பார்கள். பூமியின் வர்த்தகர்கள் லிஸ்ட பாருங்க. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டளைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுறந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவங்க பட்டையையும்
தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லியமாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் நீ கொள்வார் இல்லாதபடியால் நீ எதுவுமே கொள்ள முடியாது. பாத்துக்கங்க, இப்ப சொல்லப்பட்ட லிஸ்ட் இருக்கு, எதையும் கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு சரிந்து விழுந்துட்டு. வர்த்தகம் சொல்றாங்களே, ஷேர் மார்க்கெட் எல்லாம், பங்குச்சந்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டு ஒண்ணு இல்லாம ஆயிட்டு இப்போ சத்தம் கேக்கு, இவைகளுக்கு பின்பு அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல எப்படி ஆயிடுது தெரியுமா? இந்த சகோதரி ரொம்ப நாள ஜெபம் பண்ணாங்களாம். கத்தர் பாருங்க, நம்ம ஜெபத்துக்கு வந்து ஜெபித்து அன்று பேர் சொல்லி அழைத்து கூப்பிட்டா இந்த சகோதரி இப்போது 35 லட்சம் ரூபாய் 35 லட்சம் மதிப்பிலான ஒரு வீட்டை ஆண்டவர் இவர்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொல்லவே வேண்டாம், அதுக்கு முன்னால என்ன செஞ்சிருவாங்க, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கத்திடுவாங்க. ஆனா எதுக்கு அல்லேலூயா போடணுங்கிற கொஞ்சம் விவஸ்தையும் எனது தேவை. எங்க இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சங்கீதத்திலே உட்கார்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியல. புதிய ஏற்பாட்டிலேயே அல்லேலூயா கற்றுக் கொடுக்கப்படுற முதல் இடம் எது தெரியுமா? வெளிப்படுத்தல் 19:1 தான் முதல் முறை அல்லேலூயாங்கிற வார்த்தை வருது. இவைகளுக்கு பின்புதான் சத்தத்தை கேட்கிறார். எவைகளுக்கு பின்பு? இந்த பூமியில் இருக்கிற வர்த்தகம் இடிஞ்சு விழுந்துட்டு, பூமியில் இருக்கிற தொழில் இங்க பாரு, இன்னைக்கு பாருங்க, வியாபாரிகளுக்கு கூட்டம் என்ன, இந்த 1 கோடி ரூபா வைத்து இவர்கள் பிசினஸ் பண்ணாங்க, இப்போ 15 கோடிக்கு அல்லது 150 கோடிக்கு இவர் இப்போ அதிபதி ஆயிட்டார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அல்லேலூயா போட்டுறாதீங்க, அதுக்கு அல்லேலூயா போட சொல்லல. அத்தனை கோடியும் இழந்து போயிடுச்சு, அவ்வளவு மண்ணோடு மண்ணா போயிட்டு ஒண்ணு இல்ல, ஐயையோன்னு கூக்குரல் வருது பாத்தீங்களா? அதுக்குதான் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பூமியில ஐயையோன்னு பூமியில உள்ள எல்லாம் இழந்துட்டு ஐயையோ அப்படின்னு கத்துறான் பாத்தீங்களா? அப்பதான் பரலோகம் என்ன சத்தம் கொடுக்கு? அல்லேலூயா அப்படின்னு சத்தம் கொடுக்கு. அவ எவைகளுக்கு பின்பு, அப்ப இவைகளுக்கு பின்புன்னு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் நித்திய விவாகம். அப்ப எவைகளுக்கு பின்பு அங்க விவாகத்தை பத்தி பேசுறார். ரெபெக்காள் சபை குறிக்கி, அது ரெபெக்காள் எந்த சந்ததியால், எந்த சந்ததிக்கு வர்றா? ஆபிரகாமின் சந்ததி. ஈசாக்கு ரெபெக்காள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. ஆபிரகாமின் சந்ததியை தாண்டி வேற சந்ததியில பொண்ணு எடுக்க சொல்ல மாட்டார். இது எதுக்கு இன்னைக்கு தப்பா இன்னைக்கு புரிஞ்சு, இது ஜாதியை பத்தி இருக்கு, அப்ப நீங்க ஜாதி வந்து ஒரே ஜாதியில தான் முடிப்புன்னு சொல்லி தப்பான இதுல சொல்லிட்டாங்க. அது இல்ல. எதுக்குள்ள வரணும் தெரியுமா? அவருடைய மரணம் அடக்கம் இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு தான் இங்க காண்பித்து கொடுக்கிறார். அப்போ வெளிப்படுத்தல் 18 ரத்தன சுருக்கமா வெளிப்படுத்தல் 18 சொல்லணும்னா, பூமியில் உள்ள இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், செல்வ செருக்குகள், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சம்பத்துகளும் அழிவை சந்தித்து விட்டதுங்கிறது வரும்போது அல்லேலூயாங்கிற அந்த கோஷத்தோடு நித்திய விவாகம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இப்பவும் சொல்றேன், இடையில கூட ஒரு செய்தி இப்படி எடுத்தேன், தேவனை மகிமைப்படுத்தும் எலியேசர் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு நினைக்கிறேன். தேவனை ஸ்தோத்தரிக்கும் எலியேசர், தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் பாருங்க. விவாகம் அதுக்கப்புறம் தான். அங்க எப்படி அல்லேலூயா போட்டு எப்படி விவாகத்தை கொண்டு வரும், அதே போல ஆண்டவர் அவருடைய வழியை சரியா கொண்டு போயிட்டாராம். பாருங்க, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தி அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியை நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் உடனே அவரு தேவன் என்ன செய்யறாருன்னா ஸ்தோத்தரிக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. எல்லாமே நமக்கு ஞான அர்த்தமா தான் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆம்பிரியமானோர்ல தப்பா நினைக்காதீங்க, அதுக்காக ஆண்டு நமக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டாரு அதுக்கு அல்லேலூயா போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தப்பா நினைச்சிடாதீங்க, அப்படி சொல்லல. ஆனா எதுக்காக தான் உண்மையா இயல்பா இங்க எதுக்குதான் அங்க ஆரவார சத்தத்தை கேட்க இவைகளுக்கு பின்புன்னு சொல்றாருன்னா, அந்த இவைகளுக்கு பின்புங்கிறதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 18 கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆ ஆ ஆ ஆ பாத்தீங்களா? இவைகளுக்கு பின்புதான். அப்ப 23ஆம் வசனத்துல பாக்குறோம் பாருங்க, எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அவங்களுக்கான 22ல இருந்து வாசிக்கிறேன். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும்
நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் என்ன செய்யறதில்லை. ஆமா, சில இதுல இந்த இதெல்லாம் ஒழிக்க வேண்டியது இருக்கு. சில மியூசிக்லயே போவாங்க, அதையும் என்ன சொல்லிருக்கு, அந்த இதெல்லாம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயினெல்லாம் பைபிள்ல இருக்கு. அப்புறம் சொல்றாரு பாருங்க, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை, இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. தொழில் எதுவுமே கிடக்காது, எல்லாம் பூஜ்யமாயிட்டு. இந்த உலகத்தினுடைய மேன்மை, விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பது இல்லை, மணவாளன் மணவாட்டிமாகிய சத்தம் இடத்தில் கேட்கப்படுவதில்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களா இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் என்ன செஞ்சிட்டாங்க, மோசம் போனாங்க. எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டுறார். அப்ப நம்ம எதை காண்பிக்கணும் பிரியமானவர்களே? வெளிப்படுத்தல் 18 நம்முடைய பாபிலோனுக்கு, நம்முடைய உலகத்துக்கு, நம்முடைய மாம்சமான வாழ்க்கைக்கு, இந்த உலகம் சொல்லி ஓடக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நாம் மரித்தவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வர வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. அப்பதான் நித்திய யோகத்தை பத்தி பேசுவார். அதனாலதான் அங்க எலியேசர் அங்கே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார் பாருங்க. எதை தொடர்ந்து அப்படின்னா, மரணம் அடக்கத்தை தொடர்ந்து அங்க ஒரு ஸ்தோத்தரிப்பும், அதை தொடர்ந்து என்ன உண்டாகுது, விவாகம் ஏற்படுத்தப்படுதலும் காண்பிக்கப்படுது. அதே காட்சி தான் இங்கேயும் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மரணத்தை உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டுறாரு. உலகத்துடைய சம்பத்து எல்லாம் எல்லாம் சறுக்கி போனது, எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு கர்த்தருக்கு மகிமையும் அதை தொடர்ந்து விவாகமும் காண்பிக்கப்படுகிறது. அப்போ எவ்வளவு நேர்த்தியா புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா எழுதியிருக்காரு பாருங்க வெளிப்படுத்தல. புது உடன்படிக்கையின் சபை அனுபவிக்க வேண்டிய அவ்வளவு மேன்மையான அனுபவங்களை காண்பித்து கொடுக்கிறாரு. இது எங்க இருந்து காப்பி பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க இருந்து வருது? ஆதியாமம், ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து தான் இது வெளிப்படுத்தப்படுது. உண்மைதானே? அங்கிருந்தா காப்பி பண்றாரு, அங்கிருந்து அதை காப்பி பண்றாரு. அப்ப அது நிழல், இதுதான் நிஜம். அப்போ எதுக்காக? அதனாலதான் அப்போஸ்தலன் பவுலே அங்க ஆபிரகாமின் சந்ததிய ரோமர் 4வது அதிகாரத்துல காமிச்சு கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன தெரியுமா? புது உடன்படிக்கையின் சபை இந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் இருக்கு. அதுல நடைபெற்ற அவர்களுக்கு சம்பவித்தவைகள்ல தான் புது உடன்படிக்கையின் சபையை நீங்கள் நானும் பார்க்க முடியுங்கிறத அவ்வளவு நேர்த்தியா ரோமர் 4வது அதிகாரத்துல காண்பித்து கொடுத்தார். எப்படி ஆபிரகாமுடைய சரீரம் செத்து, அங்கே சாராளுடைய கர்ப்பம் செத்து, அந்த செத்து போனதுல இருந்து ஜீவன் ஈசாக்கு வந்தார். அதே போல குமாரனும் நம்முடைய பாவங்களுக்காக செத்து பாருங்க, அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணத்திலிருந்து அவரும் ஜீவனுக்குள்ளே வந்தார். அப்ப ஆபிரகாமுடைய வீட்டுல எப்படி சம்பவித்ததோ, ஆபிரகாமுடைய சந்ததியில எவ்விதமாய் சம்பவித்ததோ, அதே போலதான் இங்கே கிறிஸ்துவின் சந்ததியிலையும் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட வெளிச்சத்திலே தேவனை அறிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த மதிய உணவு வேலையை தொடர்ந்து உங்களோடு கூட கடைசி செஷன்ல வேறு பிரிப்பு, ஆபிரகாமுடைய சந்ததியில வேறு பிரிப்பு இருக்கிறது போல கிறிஸ்துவின் சந்ததியில எவ்வளவு பெரிய வேறு பிரிப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் அதிகமாக உங்களோடு கூட விஸ்தாரமாய் மத்தியான பகுதியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உண்மையாவே ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்பதை எவ்வளவு பொருத்தமா இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய சந்ததியில நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே அங்கே ஒரு மரணத்தின் சாயல், அங்கு ஒரு அடக்கம் பண்ணப்படுதல், அங்கே ஒரு உயிர்த்தெழுதல், அங்கே ஒரு நித்திய விவாகம், அங்கே ஒரு ஸ்தோத்தரிப்பு, இது எல்லாத்தையும் நாங்கள் புது உடன்படிக்கையின் சபையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்டவரே எவ்வளவு ஒத்து போகிற காரியமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த ஆபிரகாமின் சந்ததி இன்றைய கிறிஸ்துவின் சந்ததியாக காணப்பட வேண்டும், அது அப்படியாய் அறியப்பட வேண்டும் என்பதற்கு எவ்வளவு வேத வசனங்களை எங்களுக்கு முன்னிறுத்தி வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இந்த 2வது பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாவே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் மென்மையாய் இருக்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தும் முகாந்தர் மலையிலேயே சொல்றாங்க. ஆனா இந்த உலகம், ஆமாண்டவரே, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகும்போது, ஆமாண்டவரே, அவராலே உலகம் எனக்கு சிலுவில் அறிவுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவில் அறிவுண்டு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறத கலாத்தியர் 6:14 நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, இந்த சிலுவை பற்றிய இந்த உபதேசத்தை நாங்க இங்க கவனிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒட்டுமொத்த பாபிலோனுக்கும் உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீர் முடிவை உண்டாக்கி விட்டீர். அவைகள் மாண்டு போகிறது. அவராலே உலகம் எனக்கு சிலுவில் அறிவுண்டு இருக்கிறது. ஆமாண்டவரே, உலகம் மாண்டு போகிறத, இந்த உலகத்துக்கு ஒத்திருக்கிற பாபிலோன் மாண்டு போகிறத வெளிப்படுத்தல் 18 காண்பித்து அதை தொடர்ந்துதான் உமக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாக்குறது. ஆண்டவரே, எனக்கும் ஆண்டவரே
நாங்கள் ஏதோ உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களைப் போல எங்களுக்கு அது தந்தார் இது தந்தான்னு சொல்லி அப்படி நாங்க ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னா, உலகத்தார் எங்களை விட அதிகமா ஸ்தோத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே, அதிக வாய்ப்பு இருக்குதே, 100க்கு 100 வாய்ப்பு இருக்குதே. அவைகளை குறித்தல்ல. இந்த உலகத்தினுடைய மேன்மையெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பூமியில் உள்ள எல்லாமே விழுந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது என்கிற வெளிப்பாடுல தான் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 13:14 மற்றும் 15 பார்க்கிறோமே, நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆதலால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறதே. ஆமாண்டவரே, வெளிப்படுத்தல் 18 இந்த காட்சியெல்லாம் பார்த்தா, வெளிப்படுத்தல் 18 நடைபெற்ற சம்பவத்தெல்லாம் பார்த்தா, நிலையான நகரம் இங்கு இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு துல்லியமாய் காண்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கப்படுது. இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களே. தகப்பனே, எவ்வளவு கவனமா நடக்கணும்பா. இன்னைக்கு இந்த நாட்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தினால் கரைபடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. அன்றைக்கும் உலகத்தினால் கரைபடாத ஜீவியத்திற்கு அடையாளமாய் ஆபிரகாமின் சந்ததி இருந்தது. அந்த சந்ததி புதிய உடன்படிக்கையில காண்பிக்கப்படும் போது, புதிய உடன்படிக்கையின் சபையும் அதே சாயலுக்கு ஒத்ததாய் கரைபடாத சந்ததியை காணப்படுகிறது என்கிறத வேதத்துல காண்பித்துக் கொடுக்கிறதே. ஆமாண்டவரே, நாங்களும் இந்த காட்சியின்படி கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதனைத் தொடர்ந்து காண்பிக்கப்பட்ட நித்திய விவாகம். ஆமாண்டவரே, நாங்களும் குமாரனுடைய மரணத்துக்குள்ளாக எங்களுடைய பழைய மனுஷன் மரித்தவனாய், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதிலே எங்களுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டவனாய், ரோமர் 6:4 எழுதியிருக்கிறபடி நாங்களும் குமாரனோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல, உம்முடைய சாயலை நாங்கள் பிழைத்திருக்கிறவர்களாய், அந்த நித்திய விவாகத்திற்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரம எருசலேமாகிய மணவாட்டியை சபையாய் நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய், ரெபெக்காள் எவ்விதமாய் ஈசாக்குக்கு ஆயத்தமாக்கப்பட்டவளாய் கடந்து வந்தால், அதே போல நாங்களும் எங்களுடைய பரம ஈசாக்காகிய கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய பரம எருசலேமாகிய மணவாட்டியாகிய ரெபெக்காளை போல, மணவாட்டியாகிய சபையை போல காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.